بسم الله الرحمن الرحيم تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين نبينا محمد بن عبد الله خاتم النبيين والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين، وبعد، فأعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. واعبدوا الله ولا تشركوا به شيئا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நம்முடைய தலைப்புக்குள் போறதுக்கு முன்னாடி ஒரு தனிப்பட்ட விஷயத்தை ஒவ்வொரு தனிநபர்கிட்டையும் சொல்ல முடியாத ரீதியினால இங்க எல்லாருக்கும் மத்தியில் சொல்ல விரும்புவேன். ஒரு வாரமாகவே நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய மெசேஜ்கள் எங்கெங்கிறதோ, சென்னைக்குள்ள, சென்னைக்கு வெளியே, தமிழ்நாடுக்குள்ள இருந்து, தமிழ்நாடுக்கு வெளியே இருந்து, இந்தியாக்குள்ள இருந்து, இந்தியாவுக்கு வெளியே இருந்து நிறைய நபர்கள் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன உங்களுக்கும் பிஜி அவங்களுக்கும் வாதமாமே, உங்களுடைய பேச்சுக்கு ஆய்வு பண்ணி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நிறைய நபர்கள் வீடியோ அனுப்பியும் விடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஆய்வுக்காக மக்கள் முன்னேறி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அந்த வீடியோ பார்க்கலான்னு போனா 1 மணி நேரத்துக்கு பேச வச்சிருக்காரு. நானே ஜும்மா குத்பா பண்ணிருப்பேன், 40 நிமிஷம் தான் அதனுடைய ஆய்வுன்னு சொல்லி 1 மணி நேரம் பேசியிருப்பாரு. இந்த தினங்கள்ல ரமதானி ஏற்பாடுல இருக்கும் பொழுது எதுக்கு அந்த 1 மணி நேரம் வீடியோவை கேட்டு அவங்களுக்கு ஏன் உடனே மறுப்பு கொடுக்கணும்? மறுப்புன்றதை விட வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு ஏன் நம்ம உடனே பதில் கொடுக்கணும்? இந்த ரமதானிய விஷயங்கள் அமல்களை கழிச்சுட்டு அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தா பிறகு சொல்லிக்கலான்னு தள்ளி வச்சது. மக்கள் அடிக்கடி எப்ப பார்த்தாலும் போன் எடுத்தாலே வாட்ஸ்அப்ல ஒரு 2 பேர் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க, இன்னும் இல்லையா, இன்னும் இல்லையா, இன்னும் இல்லையா. அவங்களுடைய வீடியோ முழுசா பார்க்கல. இன்னும் முதல்ல ஒரு சில ஆரம்ப 10 நிமிட வீடியோ பார்த்தேன். அதுல அவங்க ஆய்வுன்ற பேர்ல ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கும் நேர்வழியை கொடுக்கணும், நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா நேர்வழியை கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் ரமதானிய அமல்கள் அமர்வுகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோ சம்பந்தமான ஒரு செய்தியை கொடுக்க முயற்சி பண்றேன் இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் என்னையும் கொஞ்சம் அமல்கள்ல பண்ண விடுங்க. ஃபஜஸாக்குமுல்லாஹு கைரா. அன்பார்ந்தவர்களே, நாம அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் தௌஹீது சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதிலும் ரொம்ப முக்கியமாக நமக்கு நம்முடைய உலமா பெருந்தகைகள் எடுத்து காண்பித்த 3 தௌஹீதிய வகைகள், அதை பத்தி பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அந்த 3 வகைகள்ல 2 விஷயங்களை பத்தி பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அந்த 2 விஷயங்களுடைய பெயர் தெரியுமா? நம்ம இதுவரைக்கும் பார்த்த 2 தௌஹீதிய வகைகளுடைய பெயர் தெரியுமா? ஜி, அஸ்மா வ சிஃபாத், ருபூபியத். எது முதல்ல பார்த்தோம்? ருபூபியத் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். என்னென்ன விஷயங்கள் ருபூபியத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? அந்த ருபூபியத்துல நாம தெரிஞ்சுக்கிட்டோம் 3 விஷயங்கள் கண்டிப்பாக இதுல இருந்தே ஆகணும். ஒரு மனிதன் ருபூபியத்துல இந்த 3 விஷயங்களை நம்பல அப்படின்னா அவனுடைய ருபூபியத்துள்ள கொள்கையில குறி இருக்கு, ஒரு குறை இருக்குன்ற மாதிரி. அந்த 3 விஷயங்கள் என்ன தெரியுமா?
மாஷா அல்லாஹ். படைத்தல், பரிபொழித்தல், ஆட்சி அதிகாரம் செய்தல். அதே போல அடுத்து நாம அஸ்மா சிஃபாத் சம்பந்தமாக தெரிஞ்சு வச்சிருந்தோம். இதுவும் தெரிஞ்சுக்கிட்டோம். மக்கள் மத்தியில இதனுடைய இல்மு குறைவா இருக்கிற காரணத்தினாலேயே நிறைய ஷிர்க்குகள் பார்க்க முடியுது. இல்முள்ள மனிதர்கள் பண்ணக்கூடிய ஷிர்க் அப்படின்னா அதிகமாக சொல்ல முடியும் அஸ்மா சிஃபாத்துல நடக்கிற ஷிர்க். இல்முள்ள மனிதர்கள் இந்த அல்லாஹ்வுடைய பெயருக்கு அர்த்தம் என்ன, இந்த அர்த்தங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கா இன்னொருத்தவங்களுக்கு இருக்கான்னு கேட்டா அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு நிறைய மனிதர்கள் அல்லாஹ்வோடு கைருல்லாஹ்வை அல்லாஹ் அல்லாதவர்கள் நினைக்கிறாங்க. அது நமக்கு ஷிர்குன் ஃபி தௌஹீதி அல் அஸ்மா வ சிஃபாத்ல வருது. அடுத்து மூணாவதாக நாம பார்க்க இருக்கிறது தௌஹீதுல் உலூஹியான்னு சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம தௌஹீதுல் உலூஹியா சம்பந்தமாக பார்த்துட்டு இங்கிருந்து கிளம்ப முயல்வோம். இந்த அடிப்படையில பொதுவாக இந்த உலூஹியத் அப்படின்னா என்ன, இந்த உலூஹியத்துக்கான காரணம், பெயருக்கான காரணம் என்ன அப்படின்னா அல்லாஹ் ஒருவனை இறைவனாக கருதுறது. அல்லாஹ்வை இறைவனாக கருதணும், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே இறைவனாக கருதணும். இதுதான் உலூஹியத்துக்கான மீனிங்காக தெரியுது. சரி, அப்ப இந்த உலூஹியத் இலாஹ் அப்படின்ற வார்த்தையில வந்தது. நம்ம இதுக்கு முன்னாடி இலாஹ்ன்ற வார்த்தை எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கிறோமா பயன்படுத்துறது மாதிரி? ஜி மாஷா அல்லாஹ். நம்ம தினமும் படிக்கக்கூடிய, தினமும் சொல்லக்கூடிய இந்த கலிமால லா இலாஹ இல்லல்லாஹ், லாக்கு அப்புறம் இலாஹ் இருக்குல்ல, லா இலாஹ, அந்த இலாஹ்ல இருந்து தான் உலூஹியத். இலாஹ்னா என்ன? நாம பொதுவாக இறைவன் அப்படின்னு சொல்லி முடிப்போம். ஆனா இலாஹ் அப்படிக்கு, அந்த வார்த்தைக்கு இறைவன் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை மட்டும் சூட்டபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டா 100% சொல்லணும்னா முடியாது. எந்த வார்த்தைகளையும் நாம அரபு மொழியிலிருந்து அப்படியே தர்ஜுமா பண்ண முடியாது. ஏன்னா அரபு வார்த்தைக்கு இருக்கக்கூடிய மகிமை பருக்கத்துகள் அந்த அளவுக்கு. அப்ப இந்த இலாஹுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கப்படுது, என்ன அர்த்தம் இலாஹுக்கு இருக்கு அப்படின்னா, வணக்க வழிபாடுகளுக்காக நாம் யாரை நெருங்குகிறோமோ, வணக்க வழிபாடுகளுக்காக நாம் யாரை நெருங்குகிறோமோ, எவனுக்கு முன்னால் தம்மை பணிந்திட செய்கிறோமோ, யாருக்கு முன்னால விழுந்துடுறோமோ, அதே போல யாருக்கு முன்னால மனிதன் தன்னையே அர்ப்பணித்து விடுகிறானோ அவரை நம்ம சொல்லுவோம் இலாஹ். யாருக்கு வணக்க வழிபாடுகள் செய்யப்படுகிறதோ, யாருக்கு முன்னால் மனிதன் விழுந்து விடுகிறானோ, அதே போல யாருக்கு தன்னையே அர்ப்பணித்து விடுகிறானோ அந்த ஒண்ணுக்கு தான் இலாஹ், இறைவன்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில நம்முடைய இலாஹாக, நம்முடைய இறைவனாக, நம்முடைய வணக்க வழிபாடுகளின் நாயகனாக, நாயனாக, நம்முடைய அர்ப்பணிப்புக்கான ஒரே இறைவனாக இருப்பது அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அவன் மட்டும்தான். அவனை தவிர நமக்கு எந்த ஒரு இலாஹும் கிடையாது. ஆக இது நமக்கு பெயர் சார்ந்த விஷயமாக புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம முதல்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டோம்ல, தெரிஞ்சுக்கிட்டோம். அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான், அல்லாஹ் தான் நம்மளை பரிபாலிக்கவும் செய்யறான். நம் மீதுள்ள அனைத்து ஆதிக்கமும் அவன்கிட்டதான் இருக்குது. அவனுக்குன்னு பெயர்கள் இருக்கு, அந்த பெயர்கள்ல அவன் மட்டுமே தனித்தவன். அந்த பெயர்களுக்குன்ற குணங்கள் இருக்கு, அந்த குணத்துல அவன் மட்டும்தான் தனித்தவன். அவனுக்குன்ற தன்மைகள் இருக்கு, அதுலயும் அவன் மட்டும்தான் தனித்தவன். இப்படி எல்லாத்தையும் முழு மனதோடு நாம அக்செப்ட் பண்ண பிறகு ஒரு மனிதனாக என் மீது, உங்கள் மீது உள்ள அடுத்த கட்ட கடமை என்ன அப்படின்னா, வணக்கங்கள் ரீதியாக நாம திருப்பி கொடுக்கிறதும் அந்த ஒருவனுக்கு மட்டும்தான். அவன் தான் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தான். என்னை படைச்சதுல இருந்து, எனக்கு சகல வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்ததுல இருந்து, என்னுடைய எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்புதாரியாக, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அதிபதியாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் அவன் தான் இருக்கான். அவனுக்குன்ற பெயர்களும் குணங்களும் தன்மைகளும் இருக்கு, அது அவன் மட்டும்தான் தனித்தவன், இணை இல்லாதவன். இப்படி எல்லாமுமே அல்லாஹ் தான் இருக்கிறான் பொழுது திருப்பி நாம கொடுக்கக்கூடிய இந்த செயலும் அந்த ஒருவனுக்காக மட்டும்தான் இருக்கணும். இங்க இதை கவனிச்சுக்கணும்.
மனிதர்கள் அமல் செய்யறாங்கல்ல, அது பொதுவாக 2 வகையாக பிரிக்கலாம். மனிதனுடைய அமல்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒண்ணு, அந்த இறைவனின் பிரம்மாண்டத்தை உணர்ந்து மனிதன் அமல் செய்ய ஆரம்பிப்பான். அந்த இறைவனுடைய பிரம்மாண்டத்தை உணர்ந்து, அவனுடைய மகிமையை, ஆற்றலை, வல்லமையை உணர்ந்து மனிதன் யோசிப்பா, இவனுக்கு முன்னால நான் விழுந்துதான் ஆகணும், இவனுக்கு முன்னால எதுவுமே என்னால தனியா இருந்து பண்ண முடியாது, இவனுக்கு நான் அடிப்படைஞ்சு ஆகணும்னு சொல்லி அவனுடைய வல்லமையை பார்த்து வியந்து போய் அவனுக்கு வணக்கங்கள் செய்ய ஆரம்பிப்பான். முதல் வகையாக பிரிக்கலாம். இன்னொன்னு, இப்படிப்பட்ட அல்லாஹ் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டங்களின் தீர்வுக்காக அவன் கிட்டதான் நான் போவேன். ஒண்ணு, அவனுடைய பிரம்மாண்டத்தை உணர்ந்து அவன்கிட்ட விழுந்துடுறது, வணக்கங்கள் ரீதியாக அணுகிறது. வல்லமை, இவ்வளவு பெரிய வல்லமை கொண்டிருக்கான், இவனை மட்டும் தான் அழைக்கணும், அந்த அடிப்படையில போயிடுறது. இன்னொன்னு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற இவங்கிட்ட மட்டும்தான் என்னுடைய தேவைகளுக்கான சொல்யூஷனும் இருக்கும், அப்பனா இதையும் நான் இவங்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். இப்படி 2 வகையாக மக்களுடைய வணக்கங்களை பொதுவாக பிரிக்க முடியும். இந்த 2 வகையில எதுவா இருந்தாலும் சரி, அது நாம அல்லாஹுக்கு மட்டும்தான் செய்யணும். அல்லாஹுடைய விஷயங்களில், குறிப்பாக வணக்க வழிபாடுகள் சார்ந்த விஷயங்களில் நாம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த உலூஹியத்திற்குள்ள தௌஹீதுல் உலூஹியா, இதற்கான மறுபெயரா சொல்லுவாங்க தௌஹீதுல் இபாதா. இதற்கு 2 பேர் சொல்லுவாங்க, ஒன்னு உலூஹியா, இன்னொன்னு இபாதா. நம்முடைய வணக்க வழிபாடுகள் இந்த தௌஹீதுல் உலூஹியாக்குள்ள அடங்கி இருக்கு. இதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து இப்ப வரைக்கும், அல்லாஹ் நாட்டம் மறுமை வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு, அதிகமான மக்கள் ஷிர்க்ல வீறாங்க அப்படின்னா அது உலூஹியத்துல மட்டும்தான். முதல்ல தெரிஞ்சுக்கிட்டும், அஸ்மா வசிஃபாத் நிறைய மக்கள் ஷிர்க் பண்றாங்க, ஆனா எப்படி பண்ணுவாங்க, அவங்களுக்கு இல்மு இருக்கும். இல்மு இருந்து இது இவனுக்கு இருக்குன்னா இவங்களுக்கும் இருக்கு. ஏன்னா இதையும் படிச்சிருந்தோம்ல, அந்த மக்கள் குர்ஆன்ல இருந்து ஆதாரங்களை வெளிப்படுத்தினாங்க. அல்லாஹ்வுக்கு இந்த பெயர் இருக்கு ரஹீம், நபிக்கும் சொல்லி கொடுத்து அல்லாஹ் ரஹீம், சோ 2 சேமா இருக்கு, அப்ப நாமளும் பண்ணிக்கலாம். இப்படி அஸ்மா வ சிஃபாத்ல இல்முள்ள மக்கள் பண்ணக்கூடிய ஷிர்க் அதிகமாக பார்க்க முடியும். பாமர மக்கள் பொதுவாக பண்ணக்கூடிய அதிகமான ஷிர்க் எதுல வரும் அப்படின்னா உலூஹியத். ஏன்னா இது முழுக்க வணக்கங்கள் சார்ந்த தௌஹீது. அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறது ருபூபியத்ல அடங்கும், அல்லாஹ்வுடைய பெயர்கள் தன்மைகள் அஸ்மா சிஃபாத் அடங்கும். எல்லாத்துலயும் அவன் மட்டும்தான் தனித்தவன். அடுத்து நாம திருப்பி கொடுக்கிறோம்ல, அல்லாஹ் எனக்கு கொடுத்தா முடிஞ்சு போச்சு, இப்ப நான் திருப்பி கொடுக்கணும். அவனுக்கு என்ன கொடுக்கணும், அந்த வணக்கங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது அவனுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அவன் இல்லாத வேறு யாருக்கும் நான் எந்த ஒரு அமலும் பண்ண கூடாது. அப்படி பண்ணா அது என்னது, அதத்தான் நாம ஷிர்க்னு சொல்லுவோம். இதையும் புரிஞ்சிக்கணும். அதே போல இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, எந்தெந்த விஷயங்கள் இறைவனுக்காக செய்யப்படுவோம் அந்த விஷயங்கள் அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யப்படும். எதுக்கு இங்க இறைவனை தனியா பிரிக்குது அப்படின்னா, இன்னைக்கு மக்கள் நிறைய விஷயங்களை இறைவனாக பார்க்கிறாங்க. நபிமார்களை பார்க்கிறாங்க, இந்த கிறிஸ்தவர்கள், யூதர்கள் போன்ற படைப்புகள். மலக்குமார்களை பார்க்கிறாங்க இறைவனாக, முன் வாழ்ந்த மக்கள் இன்னைக்கு ஒரு சில கிராமங்கள்ல. சூரியனை பார்க்கிறாங்க மக்கள் இறைவனாக, நம்ம நிறைய மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய படைப்புகளை மனிதர்கள் இறைவனாக கருதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக ஒரு இறைவனுக்கு என்ன விஷயங்கள் செய்யப்படுகிறதோ அது எல்லாமுமே அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்யப்படக்கூடியது. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு மனிதன் என்னென்ன பண்ணுவாத இறைவனுக்கு அப்படின்னா, அதுல ரொம்ப மனம் சார்ந்த ஒண்ணு அப்படின்னா அதிகமாக நேசிக்கிறது, உச்சகட்ட நேசம் கொள்ளுதல், அளவில்லாத நேசம் கொள்ளுதல், அளவு கடந்த நேசம் கொள்ளுதல். இந்த நேசம் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் இருக்கணும். புரியுதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், சில மக்கள் இருப்பாங்க அல்லாஹ்வை தவிர வேறு விஷயங்களை இறைவனா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வை தவிர வேறு விஷயங்களை இறைவனா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வை எப்படி நேசிக்க வேண்டுமோ அப்படி இதை நேசிக்கிறாங்க. யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ். அல்லாஹ்வை எப்படி நேசிக்கணுமோ அதே போல இந்த பொய்யான தெய்வங்களை மக்கள் நேசிக்கிறாங்க. அல்லாஹ் இங்க சொல்லி கொடுத்த அல்லாஹ்வை எப்படி நேசிக்கணுமோ, அப்ப அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு ஒரு முறை இருக்குது. முறையற்ற நேசங்கள் அல்லாஹ்வின் மீது வைக்கப்படக்கூடிய நேசம் இல்ல.
அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு முறை இருக்கு. எப்படி எந்த முறை இருக்கு? அல்லாஹ் அங்கே சொல்லி கொடுப்பான், வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை பாருங்க எப்படி இருப்பாங்க அவங்க, அஷத்து ஹுப்பல் இல்லா, அல்லாஹ்வுடைய நேசத்தில் கடினமாக இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய நேசத்தில் அளவு கடந்து இருப்பாங்க. ஆக ரொம்ப அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்கணும். அல்லாஹ்வுடைய நேசம் நம்முடைய வணக்க வழிபாடுகள்ல ஒண்ணு, மனசு சார்ந்த உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகளில் ஒன்று அல்லாஹ்வின் மீது உள்ள நேசம். சரி, இங்க ஒரு மனிதன் அல்லாஹ்வின் மீது வைக்கப்படக்கூடிய இந்த நேசத்தை வேறு மனிதர்கள் மீது வச்சா அதை நாம சொல்லுவோம் என்ன, ஷிர்க். அந்த வேறு மனிதர்கள் நபியாக இருக்கட்டும், அந்த வேறு மனிதர்கள் வலிமார்களாக இருக்கட்டும், அந்த வேறு மனிதர்கள் ஒரு மலக்காக இருக்கட்டும், அந்த வேறு மனிதர்கள் நம்முடைய அப்பா அம்மாவாக இருக்கட்டும், அந்த வேறு மனிதர்கள் நம்முடைய அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அந்த வேறு மனிதர்கள் நம்முடைய அக்கா தங்கையா இருக்கட்டும், அந்த வேறு மனிதர்கள் நம்முடைய மனைவி பிள்ளைகளாக இருக்கட்டும், அந்த வேறு மனிதர்கள் நம்முடைய நண்பர்களா இருக்கட்டும், சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நெருங்கியவர்களா இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அல்லாஹ்விற்கு வைக்கப்படக்கூடிய அந்த நேசம் இங்க இவங்களுக்கு காட்டப்படுது அப்படின்னா நான் நேசம் ரீதியாக அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நஊது பில்லாஹ். ஆக இந்த இறைவனை நேசிக்கிறது அது தனி டாபிக். இந்த நபிமார்களா இருக்கட்டும், மலக்குமார்களா இருக்கட்டும், வலிமார்களா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், எல்லா மக்களா இருக்கட்டும், அவங்களை நேசிக்கிறது ஈமானின் பங்கு, ஈமானின் உயர்ந்த செயல்கள்ல ஒண்ணு இந்த நேசங்கள். ஆனா இது எதுவுமே எதுக்கு இணை கிடையாது, அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டணும்னு கிடையாது. இன்னைக்கு மனிதர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த மௌலூதுகள்ல ஓதிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, சுப்ஹானல்லாஹ், உருது மக்கள் இன்னும் அழகா சொல்லுவாங்க, நபியுடைய தரத்தை கொண்டு போய் எங்கேயோ சேர்த்துருவாங்க. எந்த அளவுக்கு மக்கள் வெளிப்படையாக பகிரங்கமாக சொல்லுவாங்க அப்படின்னா, வெளிப்படையாகவே சொல்லுவாங்க, வஹி ஜோ முஸ்தவி அர்ஷ்தா ஹுதா ஹோக்கர் உத்தர்பட மதீனே முஸ்தபா ஹோக்கர்னு. என்ன அர்த்தம் இதுக்கு? எந்த இறைவன் அரிசுக்கு மேல உயர்ந்திருக்கிறானோ அதே இறைவன் தான் முஸ்தபாவாக மதீனால உயிர் பெற்றான். அப்ப அல்லாஹ்வே முஹம்மதுன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில மக்கள் சொல்லுவாங்க, மிஅராஜ் பயணத்துக்கு நபி போனாங்க, நபி அல்லாஹ்வை பார்த்தாங்க, நபி சொன்னாங்க, நூரன் அன்னா அராஹு, நான் நூரை பார்த்தேன், திரைய பார்த்தேன், 100 நாள் செய்யப்பட்ட திரைய பார்த்தேன், அல்லாஹ் பின்ன இருக்க நான் முன்ன இருக்க, அதோட முடிஞ்சு போச்சு ஹதீஸ். மக்கள் இவங்க நேசங்கள்ல நான் முதல்ல சொன்ன மகத்துவங்கள் மக்கள் நிறைய பேசுவாங்க. அந்த மகத்துவங்கள் பேச பேச என்ன ஆகுது, அல்லாஹ் சம்பந்தமான தன்மைகளை கொஞ்சம் இங்க சொல்லிட்டா கூட மக்கள் இவங்கள் மீதுள்ள மகத்துவம்னு புரிஞ்சுக்கிறாங்க, ஷிர்க்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆக அந்த மேராஜ் பயணத்துல முடிஞ்சு போச்சு, நபிக்கு ரொம்ப கிட்ட போனாங்க, ரொம்ப கிட்ட போனாங்க, அல்லாஹ் பார்க்கல. ஆனா நபியின் மீது உள்ள பாசத்தை நான் வெளிப்படையாக அளவு கடந்து கொண்டு போறன்ற பேர்ல மக்கள் சொன்னாங்க, நபி அங்க போய் அந்த ஸ்கிரீனை தள்ளி பார்த்தாங்க, அந்த பர்தாவை 100 நாள் செய்யப்பட்ட அந்த ஸ்கிரீனை தள்ளி பார்த்தாங்க, பார்த்து நபி வியந்து போயிட்டாங்க, ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் ஷாக் ஆயிட்டாங்க? நபி அவங்களையே அரிசுக்கு மேல பார்த்தாங்க. அஊது பில்லாஹ். என்ன அர்த்தம் இதுக்கு? என்ன அர்த்தம் இதுக்கு? நபி அரிசுக்கு மேல பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க, என்ன நானே உட்கார்ந்துட்டு இருக்கேன் அரிசு மேல. அப்ப நபி அவங்களையே அல்லாஹ்வாக நபி கருதுனாங்க, பார்த்தாங்கன்ற ஹதீஸ்கள் இருக்குன்ற மாதிரி மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இது எங்க நமக்கு அடிப்படையில பாதிப்பு தரும் அப்படின்னா, இதனுடைய ஃபண்டமெண்டல் மிஸ்டேக் எங்க இருக்கு அப்படின்னா, இவங்க நேசம் ரீதியாக நபிக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்துட்டாங்க. எந்த அளவு கொடுத்துட்டாங்க? நபிக்கு எந்த அளவுக்கு எந்த தகுதிக்கு நேசம் இருக்கணுமோ தகுதியை கடந்து எல்லையை கடந்து நேசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த நேசங்கள் எல்லாமே எல்லாம் கவனிக்கலாம், வாய் வார்த்தைகளோடு முடிஞ்சு போயிடும், அமல்கள்ல எதுவும் காட்ட மாட்டாங்க. இந்த அளவுக்கு பேசுறவங்க நபி ஹராமாக்குன்னு பெரிய பாவங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்க பேசுவாங்க, இங்க வட்டிக்கார விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும், இங்க பேசுவாங்க, இங்க இன்னும் ஹராமான காரியங்கள் விற்கப்பட்டுக்கிட்டு இருக்கும். யாரு இந்த கவாலி பாடுறாங்கல்ல, அவங்க இந்த பைத்து பாடுறாங்கல்ல, கவிதைகள் பாடுறாங்கல்ல, அவங்க எல்லாருமே இவங்களுடைய கேட்டா நாங்க அதிகமாக நேசிக்கிறோம், நேசங்கள்ல எதுக்கு நீங்க குறை சொல்றீங்க? இருக்குது, அல்லாஹ்வை மட்டும்தான் அப்படி நேசிக்கணும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் எல்லை இல்லாத நேசம் அடங்குமே தவிர வேறு யாருக்குமே நமக்கு அந்த நேசங்களை கொடுக்க உரிமை கிடையாது. ஆக
புரிஞ்சுக்கணும். இன்னும் சுருக்கமாக இலகுவான வார்த்தைகள்ல சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனிதன் என்ன என்ன அமல்கள் செய்கிறானோ அல்லாஹ்க்கு மட்டும் செய்யணும். மனிதன் தொழுகிறானா, அந்த தொழுகை அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டும் இருக்கணும். மனிதன் நோன்பு வைக்கிறானா, அந்த நோன்பு அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டும் இருக்கணும். மனிதன் தர்மங்கள் கொடுக்கிறானா, அந்த தர்மங்கள் அல்லாஹ் ஒருத்தனை திருப்திப்படுத்துறதுக்காக மட்டும் இருக்கணும். அடிப்படை ரீதியாக மனிதன் ஹஜ் உம்ராக்கு போறானா, அந்த ஹஜ் உம்ராவும் அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டும் இருக்கணும் அடிப்படையில. அதே மனிதன் தவாஃப் செய்யறானா, அந்த தவாஃபும் அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டும் இருக்கணும் நபி காண்பித்த வழியில. அந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு முன்னால் சஜிதால விழுகிறானா, அந்த விழுதலும் கூட அல்லாஹ் ஒருத்தனுக்காக மட்டும் இருக்கணும். இப்படி எந்த எந்த அமல்கள் மனிதன் செஞ்சாலும் எல்லா அமல்கள்லையும் அடிப்படையாக இருக்க வேண்டியது அல்லாஹ் ஒருத்தன் தான். அந்த அல்லாஹ்வை தவிர்த்து நாம யாரையும் அந்த அளவுக்கு இடம் கொடுக்க கூடாது, யாருக்கும் அந்த அளவுக்கு அமல்கள்ல நாம சேர்க்கவும் கூடாது. அவங்க எவ்வளவு பெரிய வழிமாறாவே இருக்கட்டும், எவ்வளவு பெரிய நபியாவே இருக்கட்டும், எவ்வளவு பெரிய வானவராவே இருக்கட்டும், அவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு செய்யப்படக்கூடிய அமல்கள்ல ஒரு துளி கூட அவங்களுக்கு சொந்தம் நினைக்கிறதே பெரிய தப்பு. பண்றதுலாம் நஊது பில்லாஹ். புரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள் நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை பொதுவாக கொடுக்கும். முதல்லயே சொன்னது போல உலூஹியத் என்ற இந்த பெயருக்கு இபாதா என்ற ஒரு மறுபெயர் இருக்கு. பொதுவாக இந்த இபாதா சம்பந்தமாக நபியுடைய 2 வெவ்வேறு ஹதீஸ்களை பார்க்கலாம். ஒன்னு முஸ்னத் அஹ்மத் வரக்கூடிய அறிவிப்பு, இன்னொன்னு சுனன்கள்ல வரக்கூடிய அறிவிப்பு. நபி சொல்லுவாங்க, அத்துஆஉ ஹுவல் இபாதா. துஆ இருக்குல்ல, அழைப்பது, கூப்பிடுறது, அந்த அழைப்பதே ஒரு வணக்கம் தான். அந்த அழைப்பது தான் வணக்கம்னு சொல்லி கொடுப்பாங்க. இன்னொரு அறிவிப்புல அத்துஆஉ முஹுல் இபாதா, இந்த அழைப்பது இருக்குல்ல, இதுதான் வணக்க வழிபாடுகளின் இபாதத்துகளின் மைய புள்ளின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இபாதான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் பாருங்க, வெளிப்படையில மக்கள் இருக்கிறாங்கல்ல முஸ்லிம்கள், அவங்க பொதுவாக பார்க்கும் பொழுது நீங்க போய் கேளுங்கன்னு கேட்டீங்கன்னு வைங்களேன், யாருக்காக அல்லாஹ்க்காக தொழுகிறியா, நபிக்காக தொழுகிறியா? மக்கள் சொல்லுவாங்க அல்லாஹ்க்காக தொழுகிறேன். யாருக்காக அல்லாஹ்க்காக தொழுகிறேன்? இந்த வழிமார்களுக்காக தொழுகிறியா? சொல்லுவாங்க அல்லாஹ்க்காக தொழுகிறேன். ஆனா இங்க இந்த துஆன்ற தலைப்பு இருக்குல்ல, இங்க அதிகமான மக்கள் இங்க விழுந்துருவாங்க, இங்க பாதிப்புகளுக்கு உள்ளாயிருப்பாங்க. எங்க அழைக்கிறது, யாரு அழைக்கிறது? இதனாலேயே பார்க்க முடியும், நிறைய வீடுகள்ல நிறைய பெரியவர்கள் சும்மா இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வை திக்ர் பண்றது போல அவங்க வெவ்வேறு பெயர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இது நபி சொன்னாங்கல்ல, அழைப்பது ஒரு வணக்கம், அழைப்பது தான் வணக்கம். அத்துஆஉ ஹுவல் இபாதா, வணக்கத்தின் மிக முக்கியமான பங்கு அழைப்பது. இந்த அழைத்தல் அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டத்தை உணர்ந்து அவனை புகழ்வதற்காக, யா அல்லாஹ், உன்னை போல வல்லமை மிகுந்தவன் யாரும் கிடையாது, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இப்படி சொல்றதும் சரி. நான் எனக்காக எல்லாத்தையும் பண்ணி கொடுத்த இறைவனே அல்ஹம்துலில்லாஹ், எப்படி அவனுடைய விஷயங்களை உள்வாங்கி என்னுடைய தேவைகளை சரி பண்றதுக்காக நான் அழைக்கிறதும் சரி. அந்த அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் நான் அழைக்கணும். இங்கேயும் கூட அதிகமான மக்கள் இந்த துஆ ரீதியாக ஷிர்க்ல ஈடுபடுவாங்க. அங்க நாம ரொம்ப கவனமா இருக்கணும். பொதுவாக இங்கதான் சொல்லப்பட்டுச்சு, இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிகமான மக்கள் ஷிர்க்ல ஈடுபடுறாங்க அப்படின்னா இந்த உலூஹியத் சம்பந்தமாக. ஏன்னா நம்ம மக்கா வாழ்க்கையில இருந்த முஷ்ரிக்கீன்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுமே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாங்க, ருபூபியத்துல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தாங்க, அஸ்மா வ சிஃபாத்ல ரொம்ப அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஒரு சில பிரிவினர்களை தவிர, ஒரு சில குடும்ப மக்களை தவிர, ஒரு சில மனிதர்களை தவிர உலூஹியத்துல மட்டும்தான் ஷிர்க் ஏற்பட்டுச்சு. பரவலாக பார்க்கும் பொழுது, மேலோட்டமா பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொன்னா, நீங்க 2 விஷயங்கள்ல ஸ்டெடியா இருந்து ஒண்ணுல கோட்டை விட்டாலும் நீங்க முவஹித் முஸ்லிம் கிடையாது, நீங்க முஸ்லிமே கிடையாது. இந்த 3 விஷயத்திலையும் நீங்க சரிவர இல்லை அப்படின்னா நீங்க முஸ்லிம் கிடையாது. இந்த 3லையும் நீங்க சரியா இருக்கணும். இந்த 3லையும் நீங்க சரியா இருந்தா என்ன ஆகும்? அப்ப நீங்க உண்மையான முவஹிதாக, உண்மையான முஸ்லிமாக கருதப்படுவீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இங்க ஒரு சில மக்கள் இந்த துஆ ரீதியாக ஷிர்க்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கும் போதும் சரி, இல்ல அவங்க வேறு மக்களுக்கு அவங்களுடைய அழைப்புகளை வழங்கும் பொழுதும் சரி, அவங்க என்ன புரிய வைப்பாங்க அப்படின்னா, நீங்க உங்க அப்பா கிட்ட கேட்கறது இல்லையா, உங்க தேவைகளை உங்க அப்பா கிட்ட கேட்பீங்களா மாட்டீங்களா?
உங்க அம்மா கிட்ட கேட்பீங்களா மாட்டீங்களா? வழியில போயிட்டீங்க, வண்டி நின்றுச்சு, வழியில போற யாருக்கிட்டயோ பிடிச்சி கிஃப்ட் கேட்பீங்களா இல்லையா? ஏதாச்சும் உங்களுக்கான உதவிகளை பிற மக்கள் கிட்ட கேட்கறீங்களா இல்லையா? அப்ப இது எல்லாம் ஆமா ஆமான்னு சொல்லும் பொழுது இதை மட்டும் நீங்க ஏன் தப்புன்னு சொல்றீங்க? என்னுடைய உதவிக்காக, என்னுடைய வாழ்க்கை பிரச்சனைக்காக நான் உங்களை அணுகிறது போலதான் நான் அவங்களையும் அணுகிட்டு இருக்கேன். அந்த வழிமாறுகள் நான் அப்படி அணுகிட்டு இருக்கேன். இது ஏன் நீங்க ஷிர்க்குன்னு சொல்றீங்க? இது நீங்க நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்கிறதே ஷிர்க் இல்லைன்னு சொல்றீங்க. அவங்க சொல்றது புரியுதா? நீங்க உங்களுக்குள்ள கேட்கக்கூடிய உதவிகள், இந்த உதவிக்காக நீங்க அழைப்பதெல்லாம் நீங்க ஷிர்க் இல்ல, அதெல்லாம் ஹலால்னு சொல்றீங்க. சரி, ஒத்துக்குறோம். அதே அடிப்படையில தான் நாங்களும் அவங்களும் வணங்கிட்டு இருக்கோம், வணங்க அழைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அதை மட்டும் எப்படி நீங்க ஷிர்க்குன்னு சொல்றீங்க? புரிஞ்சுக்கணும். மனிதனுடைய சக்திக்கு உட்பட்ட விஷயங்கள்ல உதவிகளை தேடுறது தப்பு இல்லை. நபி சொல்லி கொடுத்தாங்க, அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனா இருக்கிறான். நபி முஃமின்களை பத்தி சொல்லுவாங்க, யஷுத்து பஅதுஹு பஅதா. ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை பலப்படுத்தணும் உதவிகள் மூலமாக. நபி சொன்னாங்க, தீனு நஸீஹா, மார்க்கம்ன்றதே நலம் நாடுவது. அது நபி பட்டியலிடுவாங்க, லில்லாஹி வ ரசூலிஹி. நபி அங்க பட்டியலிடுவாங்க, எல்லாருக்கும் நீங்க உதவிகள் புரியணும். நபி சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வேணுமா, நீங்க மக்கள் உதவி பண்ணுங்க. நீங்க மக்கள் உதவி பண்ணக்கூடிய காலம் எல்லாம் அல்லாஹ் உங்களை உதவி பண்ணிக்கிட்டு இருப்பான் உங்களுக்கு. இப்படி இந்த மனிதனுடைய சக்திக்கு உட்பட்ட விஷயங்கள்ல உதவிகள் கண்டிப்பாக பண்ணணும். அவன் முஸ்லிமா இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாத மனிதனா இருக்கட்டும், அவன் மனிதனா இருக்கட்டும், பிற உயிரினமா இருக்கட்டும், உதவிகள் இந்த மனிதநேயம் நபி நமக்கு சொல்லிக் கொடுத்த, இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த, அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த மிக முக்கியமான அம்சங்கள்ல ஒண்ணு. எங்க மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்குதோ, மனித ஆற்றலுக்கு வெளியேறிய விஷயங்கள் இருக்கோ, அங்கு நாம மனிதர்களை அணுக மாட்டோம். நான் போய் எங்க அப்பா கிட்ட கேட்பேன், நான் போய் எங்க அம்மா கிட்ட உதவி கேட்பேன். ஆனா என்ன கேட்க மாட்டேன், எனக்கு குழந்தை வர இல்ல அப்பா, எனக்கு குழந்தை பெற்றக்கூடிய இந்த பாக்கியம் இல்லை, நீங்க குழந்தை பாக்கியத்தை கொடுங்க நீங்க எனக்கு. அப்படி கேட்பனா? அப்படி கேட்பேன் அப்பா கிட்ட, அம்மா கிட்ட. என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, உடனே எனக்கு மனசு நிம்மதி கொடுங்க அப்பா கேட்பனா? அப்படி ஒன்னும் கேட்க மாட்டோம். எந்த விஷயங்கள்ல அல்லாஹ்வுக்கு மட்டுமே ஆற்றல் இருக்குதோ அந்த விஷயங்கள் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்போம். எந்த விஷயங்கள்ல மனிதனுக்கும் செய்யக்கூடிய சக்தி இருக்குதோ அந்த விஷயங்கள்ல மனிதர்களை அணுகிறதுல பிரச்சனையே கிடையாது. ஏன்? புரிஞ்சா? இப்படி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் அல்லாஹ்க்கு மட்டும்தான் செய்யணும். வேற யாருக்கும் எங்கேயும் எப்பவும் நாம அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சிடக்கூடாது. அது நம்பிக்கை சார்ந்த ருபூபியத் சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், இல்ல அல்லாஹ்வுடைய தன்மைகள் பெயர்களை சார்ந்த அஸ்மா வ சிஃபாத் சம்பந்தமா இருக்கட்டும், நம்முடைய வணக்க வழிபாடுகளை சார்ந்த உலூஹியத் சம்பந்தமா இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கு இருக்கு ஹக் அப்படின்னா அல்லாஹ்க்கு மட்டும்தான். அல்லாஹ்தே யாருக்கு மட்டும்தான்? அல்லாஹ்க்கு மட்டும்தான். எனக்கு நபி ரொம்ப பிடிக்கும், என்னுடைய உயிருக்கு மேல நேசிக்கிறேன், சஹாபாக்கள் ரொம்ப நேசிக்கிறேன், பெரிய பெரிய ஆலிம்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன். இந்த நேசங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நேசத்தின் அளவுக்கு கிடையாது. ஏன் நேசிக்கிறேன்? அந்த அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கான். ஏன் நேசிக்கிறேன்? நபி சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள இருந்தது நான் எல்லாத்தையும் நேசிக்கிறேன். ஆக இந்த இஸ்லாமிய வட்டத்தை தாண்டி எதையும் நாம் பண்ணக்கூடாது. இங்க கடைசியா சொல்லி முடிச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மனிதன் இந்த தௌஹீது ருபூபியா பார்த்தோம்ல, அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த தலைப்பு தௌஹீது சம்பந்தமாக. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு இந்த உலூஹியத்தோட நிறைவு பெறுது. இந்த தௌஹீதுடைய அர்த்தம் விளக்கம் சம்பந்தமாக இனி வரக்கூடிய நாள்கள்ல இன்னும் ஒரு சில வேறு தலைப்புகளின் பால் நம்ம நம்முடைய பேச்சுகளை கடந்து போவோம் இன்ஷா அல்லாஹ். எந்த ஒரு மனிதன் இந்த தௌஹீத் சம்பந்தமான 3 விஷயங்களையும், என்னென்ன 3? ருபூபியத், அஸ்மா வ சிஃபாத், உலூஹியத், இந்த 3 விஷயங்களையும் எந்த ஒரு மனிதன் சரியான முறையில் உள்வாங்கி இருக்கிறானோ அந்த மனிதனுக்கு சொல்லுவாங்க ஹனீஃப். என்ன சொல்லுவாங்க? ஹனீஃப். ஹனீஃப் அப்படின்னா முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்தவன், அல்லாஹ்வுக்கானவன், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டவன், அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவன். யாரு? ருபூபியத், அஸ்மா வ சிஃபாத், உலூஹியத், இத 3ஐயும் சரியாக புரிந்து கொண்டவர்கள். இவங்களுடைய வணக்க வழிபாடுகள் இருக்குல்ல, சுப்ஹானல்லாஹ், யாரு தௌஹீதை முறையாக விளங்கி கொண்டிருப்பார்களோ அவங்களுடைய வணக்கங்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கு.
சுப்ஹானல்லாஹ். ஆக எந்த மனிதர்கள் இந்த 3 விஷயங்களை முறையாக புரிஞ்சுப்பாங்களோ அவங்களுக்கு சொல்லுவாங்க ஹனீஃப். அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி கொடுப்பாங்க குர்ஆன்லயே, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா. அல்லாஹ் என்ன சொன்னா, வமா உமிரு அவர்களுக்கு கட்டளை இடப்பட்டுச்சு எது சம்பந்தமாக, இல்லா லியஅபுதுல்லாஹ் அல்லாஹ் வணங்கணும். வெறும் அல்லாஹ் இங்கேயும் வணங்கிட்டு கபறுகளை போய் நீங்க தலையை தாழ்த்துங்க, இங்க வணங்கிட்டு சிலைகளுக்கு முன்ன போய் மண்டிடுங்க, இங்க வணங்கிட்டு உங்க அப்பா காலில் போய் விழுங்க, இப்படி சொல்லல. அல்லாஹ் சொன்னா லியஅபுதுல்லாஹ் அல்லாஹ் வணங்குங்க. எப்படி? முக்லிஸீன லஹுத்தீன் இஹ்லாஸோடு வணங்குங்க. மார்க்கத்தை அவனுக்காக மட்டுமே நீங்க நிலைநாட்டி வணங்குங்க. இஹ்லாஸோடு முக்லிஸா இருங்க. ஹுனஃபா அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக இருங்க. இந்த ஹனீஃப் யாரு? இந்த தௌஹீதை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் ஹனீஃப். இந்த ஹனீஃபினுடைய பன்மை ஹுனஃபா. ஆக இந்த தௌஹீதை முறையாக பேணணும் அப்படின்னா அல்லாஹ் நம்மளை இந்த ஹுனஃபான்ற லிஸ்ட்ல கொண்டு போறான். இந்த ஹுனஃபா நார்மலாக கிடைக்கிற லிஸ்ட் கிடையாது. நார்மலா நம்ம பேர்கள் பார்க்கப்படுகின்ற பட்டியல் கிடையாது. அல்லாஹ் பெரிய பெரிய மனிதர்கள் ஈமானிய ஜாம்பவான்கள் சொல்லியிருப்பான் ஹனீஃப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவான் ஹனீஃபா. அவங்க அல்லாஹ்வுக்கானவராக இருந்தாங்க, அல்லாஹ்வை சார்ந்தவராக இருந்தாங்க. அல்லாஹ் நம்ம நபியை பார்த்து சொல்லுவான் ஹனீஃபா. சுப்ஹானல்லாஹ். இந்த ஹனீஃப்ன்ற பட்டம் இருக்கு, நார்மலாக முஸ்லிமான குடும்பத்துல பிறந்துட்டா கிடைச்சிராது, இஸ்லாமை ஏத்துக்கிட்டா கிடைச்சிராது. இதற்காக உழைப்புகள் இருக்கணும், இதற்காக நம்முடைய முயற்சிகள் இருக்கணும், இதற்காக நம்முடைய செலவினங்கள் இருக்கணும். நம்ம செலவு பண்ணும் நேரங்களை தௌஹீதை கத்துக்கிறதுக்கு. இன்னைக்கு பல மக்கள் பலதரப்பட்ட தலைப்புகள்ல படிக்கிறாங்க, உள்வாங்குறாங்க. கண்டிப்பா தேவை, ரொம்ப அதிகமாக நமக்கு தௌஹீதும் ஷிர்க்கும் தேவை, தனித்தனியா பிரிச்சு படிக்க. ஆக இந்த விஷயங்களை எவ்வளவு நாம இங்க தெரிஞ்சுக்கிட்டோமோ இது ரொம்ப 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 குறைவான விஷயங்கள் தான். இது ஒன்னத்தை பத்தி பேசுறதுக்கும் நமக்கு பல ஆண்டுகள் தேவைப்படும். அந்த அளவுக்கு ரொம்ப விசாலமான தலைப்புகள். ஆக எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ தௌஹீது சம்பந்தமாக கத்துக்கிறதுக்கு, ஷிர்க்கு சம்பந்தமாக கத்துக்கிறதுக்கு, தௌஹீதை மேம்படுத்திக் கொள்வதற்கு, ஷிர்க்கை விட்டு விலகி இருப்பதற்கு எல்லா வாய்ப்புகளையும் கண்டிப்பாக நாம பயன்படுத்திக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தகைய சிறந்த வாய்ப்புகள் எங்கு கிடைத்தாலும் சரி மன்ஹஜு ஸலஃபின் வழியில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களிடம் முறையாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய தௌஹீதை பேணிய மக்களாக, மரணமும் சரி அல்லாஹ்வுடைய தௌஹீதை பேணிய மக்களாக, அல்லாஹ்வுடைய தௌஹீதில் சிறந்து வாழ்ந்த அல்லாஹ் நம்முடைய மரணத்தை ஆக்கிருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக் வ அத்தூபு இலைக்.